இருக்கீங்க? நாங்க பூஜை பண்றதுக்காக வந்தோம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்ப குளக்கரையில இருக்கோம். என்ன நீ இப்படி என் தலையில கல்ல தூக்கி போடுற? ஏன் இப்படி பேசுற? நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதை தாண்டி விதின்னு சொல்லுவாங்க. கடவுள் உங்க பக்கத்துல எங்களையும் வர வச்சிருக்காரு பாத்தியா? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழி போடுறியா? இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை பாத்தாங்கன்னா நான் நல்லா மாட்டிப்பேன். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க கல்யாணி. ஒரே இடத்துல இருந்துட்டு பார்க்காம எப்படி இருப்பாங்க? படியா வளர்ந்து வந்தவர். இது அவர் மிடில் ஏஜ்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. நான் மலேசியால இருந்து வரும்போது இந்த போட்டோவை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். வித்யா வீட்டுல வச்சிருந்தேன். இது அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. ஓம் பக்த வச்சலா போற்றி. நல்லா வேண்டிட்டு இதுல போடுங்க. வேற யாரும் பிள்ளைங்க இல்லைங்களாமா? இல்ல சாமி, எனக்கு ஒரே பொண்ணு, இவதான். பேரு கல்யாணி. அப்போ இது இவரோட பையன் தான், கிரிஷ். என் பேரன். மீனா 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 நான் சொல்றேன். ஏதாவது பேசினா உன்னை அப்படியே வேண்டாம் மீனா, அவளை விட்டுரு. இவளை விட நீங்க ரொம்ப நல்லா நடிச்சீங்களே. இவதான் உங்க துபாயில இருக்கிற பொண்ணா? உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? எத்தனை போய் எவ்வளவு ஏமாத்து வேலை. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ, கை விடு. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சு கொள்ளணும் போல இருக்கு. மீனா அடி மீனா அடி அடி நீ என்ன எவ்வளவு வேணா அடி மீனா. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் வாய் மூட்டு என்ன கேட்கணும்? இன்னும் எவ்வளவு போய் சொல்லி நடிக்க போறேன்? ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்க. நினைச்சாலே எனக்கே கை கால் எல்லாம் நடுங்குது. எப்படி உன்னால இவ்வளவு போய் சொல்லி ஏமாத்த முடிஞ்சது? அதுவும் மொத்த குடும்பமா இங்க இருக்கு. இருந்தாலும் கோவில்ல வச்சு நீ யாருன்னு கண்ணு முன்னாடி காட்டிட்டாருல. இன்னையோட நான் உன் நடிப்புக்கு ஒரு முடிவு கட்ட. நீ யாருன்னு நான் இப்பவே எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன். மீனா 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 ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் மீனா எதுவுமே சொல்லி